எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் மீதமான பிரியாணியை வச்சு எப்படி சுவையான பிரியாணி அடை செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பவுல் அளவுக்கு மீந்த பிரியாணி எடுத்திருக்கேன், அப்புறம் 1/2 கிலோ பச்சரிசி பருமாவு வறுத்தது எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு தேங்காய். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பிரியாணியில் உள்ள மட்டன் பீசஸை மட்டும் எடுத்து அது சின்ன சின்னதாக பிச்சு போட்டு அதில் சேர்த்துக்கோங்க. நம்ம கறியை முழுசாகவே ஆட் பண்ணோன்னா மிக்ஸி ஜார் ப்ராப்பராக ரன் ஆகாது. ஸோ கறியும் ஒழுங்காக அரையாது. அடுத்து மீதி இருக்கக்கூடிய ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா ரைஸையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு 2 சுற்றி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது இதை நம்ம வேறொரு பவுலுக்கு மாற்றிக்கிடலாம். இதில் எந்தவித மசாலா பொருட்களும் சேர்க்க போகிறது கிடையாது. அண்ட் ஆனியனோ சில்லியோ எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை. இது ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டேஸ்டியான ரெசிபி. அடுத்து ஒரு தேங்காயை நல்ல நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த விழுதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1/2 கிலோ வறுத்த பச்சரிசி பருமாவு அதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பிரியாணியில் ஆல்ரெடி சால்ட் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பிரியாணி அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசிட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இதில் தேங்காய் விழுதுலாம் சேர்றதுனால இந்த அடை ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த மாவு ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ அதனால் இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தோசை மாவு பதத்துக்கு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அடைக்கு ஏற்ற மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை உடனே அடை சுடக்கூடாது. 1 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடணும். இப்போது 1 hour ஆயிடுச்சு. அடை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். இதில் உங்களுக்கு எந்த சைஸில் அடை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை ரொம்ப ஃப்ளாட்டாக தேய்ச்சிட வேணாம். ஏன்னா ஃபைனலாக எடுக்கும்போது நமக்கு அடை பிஞ்சிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் திக்காகவே ஆட் பண்ணிக்கோங்க. இதை சுற்றியும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கோகோனட் ஆயில் தான் சேர்க்கணுன்னு கிடையாது, ரீஃபைன் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கிடலாம். இதில் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறதுனால அடை நல்ல வாசனையாக இருக்கும். இதை நான்ஸ்டிக் பேனில் தான் செய்யணுன்னு கிடையாது, தோசைக்கல்லையும் தாராளமாக செய்யலாம், சூப்பராக வரும். இது ஒரு சைடு முருகினதுக்கப்புறம் இதை அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது, நம்ம சும்மாவே சாப்பிட்றலாம். இது கூட மாசி சம்பல் தொட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், மீதமான பிரியாணியை வச்சு செஞ்ச சூப்பரான பிரியாணி அடை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.